தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ஈஸியாக நல்லா டேஸ்டியாக ப்ரெட்டை வந்து போட்டு நல்ல ஒரு மசாலா ப்ரெட்டை பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் வந்து இதுக்கு எக் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 எக் போட போகிறேன். கூட துருவின சீஸ், அது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பொடி நறுக்கிக்கோங்க. கொத்தமல்லி அதையும் நல்லா பொடி நறுக்கியிருக்கேன். அது கூட வந்து ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா, கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கலராக இருக்கும்ன்ட்டு, கூட நடுவில் உப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி நல்லா கலக்கிக்கோங்க. அது கூட மற்ற எல்லா பொருளையும் நம்ம கலந்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, தக்காளி, உப்பு, கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் கலந்தாச்சு. சீஸையும் நான் வந்து நல்லா கலந்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டவாவில் வந்து கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கலாம், கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டை வந்து நல்லா 2 சைட்லேயும் நல்லா வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அந்த முட்டை போட்டிருக்கறதுனால ஒட்டும் நல்லா. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு சைடில் நல்லா அடிச்சுட்டு அது கீழே போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வந்து காய், சீஸு எல்லாம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த ப்ரெட்டு மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா அது ப்ரெட்டு கூட ஓட்டிக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போடுங்க. நல்லா இந்த மாதிரி 2 பக்கம் ஆனப்புறமா நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான மசாலா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம வந்து ப்ரெட் ஆம்லெட் போடுறத விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா காரம் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நிறைய நம்ம சீஸ் போடுறதுனால நல்லா ஒரு பீஸா டேஸ்ட் வரும். நான் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னா வந்து செட்டார் சீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து மொசரல்லா சீஸும் போட்டு பண்ணலாம். 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோன்னா 5 மினிட்ஸ் பண்ணிடலாம். ஸோ 10 மினிட்ஸில் ஒரு நல்ல டேஸ்டியான டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை சீக்கிரமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.